ஹே காய்ஸ், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாடி போய் வதங்கி போய் இருக்கக்கூடிய முள்ளங்கி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இதில் சூப்பரான சட்னி செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி முள்ளங்கியை வந்துட்டு வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்துட்டு தோலெல்லாம் சிவி குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் இந்த முள்ளங்கி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூட கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு வரமிளகா சேர்த்துக்கங்க. நான் ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்துட்டு இதையுமே வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அது கூடயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மாதிரி எது இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் 2 பழுத்து தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கிடலாம். வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வறுத்து வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கி இருக்குது பார்த்திங்களா, அதையுமே இது கூட வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா ஆறட்டும். இது ஆறுற டைமில் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல் புளி சேர்த்துக்கலாம். அப்புறமா சீரகம், மிளகு, உப்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், இஞ்சி, பூண்டுலாம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இந்த முள்ளங்கி இது எல்லாமே வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடும். இட்லி, தோசை, சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.